தனிமை இனிமையா கொடுமையா? நல்ல கேள்வி இல்லை? நம்ம எல்லாரும் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கிட்டா, என்னை பொறுத்த அளவில் என்கிட்ட இருந்து வரக்கூடிய விடை இனிமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் கேட்டு பாருங்க, உங்களோட மைண்டும் அதுதான் சொல்லும். ஏன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டோங்க. நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் சரிதான். ஆனால் நம்ம தனிமையாக இருக்கிற நேரம்தான் அந்த விஷயங்களை யோசித்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம அதை பிரித்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளை ரெடி ஆக்குறதுக்கு ஒரு இடம்தான் அந்த தனிமை. நம்மளை நம்மவே ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம்தான் அந்த தனிமை. நம்ம படுற கஷ்டம்லாம் அதை சரி பண்ணி நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அந்த தனிமை தேவைப்படுது. ஸோ எல்லாத்தையும் விட நம்ம உறவுகள் நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம், நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா அது தனிமையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். எங்கே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இல்லை தனிமை எனக்கு கொடுமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக இல்லை. தனிமையாக இருந்து பாருங்கள், பிரச்சனைகள் மிகப்பெரிய சொல்யூஷன் அதிலேருந்து நமக்கு கிடைக்கும். மன ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்.